தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய்க்கு பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தாவேகா தரப்பில் புகார். வில்லிவாக்கத்தில் நடந்த தாவேகா கூட்டத்தில் கட்சியின் நிர்வாகி நாஞ்சில் சம்பத் பேசிக் கொண்டிருக்கும் போது பெண்கள் அமர்ந்திருந்த கூட்டத்தில் உடைந்த கண்ணாடி துண்டுகள் வீசப்பட்ட நிலையில் தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கடிதம். இன்னைக்கு நாம திரும்பவும் சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு இடத்திலும் இன்னைக்கு எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா எங்கேயுமே காவல்துறை இல்லை. அதாவது பெரும்பாலான அவ்வளவு கூட்டங்கள் வருது, கூட்டங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு ஏன்னா பெர்மிஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு, கூட்டங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரே இடத்துல கூட காவல்துறை இல்லை. அது சம்பந்தமாக தலைமை தேர்தல் டெல்லிக்கும் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கும் தமிழகத்திற்கு தேர்தல் ஆணையத்துக்கும் நாங்கள் புகார் கடிதம் எழுதியிருக்கோம். ஒரு பிரச்சாரம் தொடங்கிய பிறகு, எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரம் தொடங்கிய பிறகு, அந்த இடத்துக்கு வந்த பிறகு மக்கள் எல்லாம் இருக்காங்க, ஒரு காவல்துறை அதிகாரி கூட அங்க இல்ல, ஒரு காவலர் கூட இல்லை. மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மட்டும் விலக்கு பெறப்படும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தேர்தல் அறிக்கை. உயர்கல்வி முடித்து 2 ஆண்டுகளுக்குள் பணியில் சேராத மாணவர்கள் பெற்ற கல்விக் கடன்கள் தள்ளுபடி செய்து இந்த கடனை அரசே செலுத்தும் எனவும் வாக்குறுதி. உயர்கல்வி முடித்து 2 ஆண்டுகளுக்குள் பணியில் சேராத மாணவர்கள் பெற்ற கல்விக் கடன்கள் தள்ளுபடி செய்து இந்த கடனை அரசே செலுத்தும். மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்விலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மட்டும் விலக்கு பெறப்படும். தேர்தல் வாக்குறுதியாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. ஒரு நாடோ அல்லது ஒரு மாநிலமோ கடன் வாங்காமல் அரசை நடத்த முடியாது. கடன் வாங்குவது தவறு ஒன்றும் இல்லை. தான் திருடி பிறரை நம்பாதே என்ற பழமொழிக்கேற்ப இபிஎஸ் தமது தேர்தல் அறிக்கையை விமர்சிக்கிறார் என திருவண்ணாமலையில் அமைச்சர் ஏவா வேலு எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி. 2 ஏக்கர் நிலம் தருவேன் என தந்தை கருணாநிதி ஏமாற்றியது போல இப்போது நீட்டை ஒழிப்பேன் என ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக 2வது முறையாக வென்றது என சரித்திரம் கிடையாது. ஆம்பூரில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை பேச்சு. நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வேட்பாளராக சரவணன் அவர்களும்